தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக, திமுக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுதிலிருந்து தேர்தல் பிரச்சார பயணத்தை துவக்கியுள்ளார்கள். இதன் காரணமாக தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கியுள்ளதுன்னு சொல்லலாம். அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்தவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை 7ஆம் தேதி முதலே தமிழகம் முழுவதும் எழுச்சி பயண பிரச்சார பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே கடந்த 16ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்தார். இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் உடன் வந்த நிர்வாகிகளை அனுப்பி வைத்துவிட்டு அமித்ஷாவுடன் தனியாக எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் என்பது குறித்தும் சந்திப்புக்கு பிறகு திரும்பிய அவர் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்ததாகவும் பேசப்பட்ட நிலையில் அதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார். இந்த நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் பாஜக மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அதே போன்று பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், இது மட்டும் இல்லாமல் சேலம் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக சேலத்தில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாரத்தான் போட்டி ஓமலூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்றுவிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக சேலம் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசியதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டது குறித்தும் அதே போன்று அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார பரப்புரை குறித்தும் கேட்டறிந்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று OPS உள்ளிட்டோர் விலகிய நிலையில் கூட்டணியை வலு சேர்க்கும் வகையில் மேலும் எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் இணைக்கலாம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் பேசப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் வந்த நிலையில் இந்த முக்கிய சந்திப்பானது தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகரில் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த சந்திப்பின் போது தேர்தல் பணிகள் குறித்து என்னென்ன அறிவுரைகள் வழங்கினார் என்பது குறித்தும் கேட்டறிந்து அதனை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த ஆலோசனை மேற்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.